அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். சென்னையில் தங்கம் ஒரு சவரன் 46,560 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 10 ரூபாய் விலை உயர்ந்து 5,820 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 80 ரூபாய் விலை அதிகரித்து 46,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றம் ஏதும் இல்லாமல் ஒரு கிராம் 77 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி தங்கம் இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 47,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வாரத்தின் இறுதி வர்த்தக தினமான இன்று இந்திய பங்குச்சந்தைகள் கணிசமான உயர்வுடன் வர்த்தகமாகின்றன. காலை 10:30 மணி வாக்கில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 627 புள்ளிகள் உயர்ந்து 72,349 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 172 புள்ளிகள் அதிகரித்து 21,819 புள்ளிகளிலும் வர்த்தகமாகின. இன்போசிஸ் நிறுவனத்தின் 3ஆம் காலாண்டு நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் எதிர்பார்த்ததை விட நிகர இழப்பு குறைவாக, அதாவது 7.3% வந்துள்ளதால் அந்நிறுவன பங்குகள் 6% உயர்ந்துள்ளது. அதேபோல டிசிஎஸ் நிறுவனத்தின் 3ஆம் காலாண்டு நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் வருவாய் 4% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரித்திருப்பதும் இந்திய பங்குச்சந்தைகள் உயர காரணமாக அமைந்துள்ளது. சர்வதேச அளவில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் 1.82% அதிகரித்து $78.82 வர்த்தகமாகியது. அந்நிய முதலீட்டாளர்கள் நேற்று இந்திய பங்குச்சந்தைகளில் இருந்து 865 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.